உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பொருள், அதாவது மாங்காய். இந்த மாங்காயை வச்சு மேங்கோ பார் மிட்டாய் இருக்குங்களா, மிட்டாய் மேங்கோ பார்னு சொல்லிட்டு கடையில் நிறைய விற்பாங்க இல்லைங்களா, ₹1 ஒரு பாக்கெட் விற்கும். அந்த மேங்கோ பார் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க மேங்கோ பார் எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். நம்ம மாங்காவை இந்த மாதிரி எப்படி வேணாலும் வெட்டி வச்சுங்க. இதை அப்படியே அவிச்சிக்கலாம். நீங்கள் குக்கரில் அவிச்சிருங்க, இல்லை இட்லி பானையில் எதில் வேணாலும் வச்சு அவிச்சிருங்க. மேங்கோ பார் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதாவது பச்சை மாங்காய், அதாவது இனிப்பு புளிப்பு உள்ள மாங்காய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. நான் ஏற்கனவே அந்த பச்சையாக மாங்காய் காட்டிட்டேன். இது இப்போ நான் அவிச்சு வச்சுட்டேன். 1 ஸ்பூன் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸு, பட்டை மிளகாய் இடித்து வச்சுருக்குறது, விதையை நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன். சீனி ஒரு 50 கிராம் தான், ஏன்னா இது இனிப்பு மாங்காய், இனிப்பும் புளிப்பும் கலந்த மாங்காய். அதனால் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடுதல் கூட படுத்திக்கலாம். அதனால தான் நான் அளவு சொல்லலை. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் பொருள் பார்த்தோம்னா மாங்காய், இடித்த மிளகாய், சீனி. இந்த அவிச்ச மாங்காயை நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம், மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாங்காயை நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுருக்கோம். அதில் இதை அப்படியே கொட்டிக்கலாம். இதை அப்படியே நல்லா கைவிடாமல் அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அதை பாருங்க, அங்கேயும் ஒரு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டுல. இந்த நேரத்தில் நம்ம சீனியை போட்டுக்கலாம். அதாவது சீனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா இனிப்பு அதிகமாக போட்டுங்க, இனிப்பு கம்மியாக பிடிக்குன்னா கம்மி பண்ணி போட்டுங்க. இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இனிப்பு பார்த்துக்கிட்டு தான் சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக இப்போ கலந்துருக்கேன். இப்போ இனிப்பு சேர்த்த பிறகு அப்படியே இலவுது பாருங்கள். என்ன எவ்வளோ திக்காக இருந்து அப்படியே இலவுதா, அப்படியே இலவ நம்ம இதை இப்போ டேஸ்ட் பார்த்துங்க. அதேமாரி இந்த நேரத்தில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப சுவையை அதிகப்படுத்தி காட்டும். புளிப்பு கொஞ்சம் அதாவது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூடயே பாருங்க, இந்த அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கரையணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த இடித்த மிளகாய் அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். நீங்கள் சுக்கு கூட கலந்துங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஜீரகப்பொடி, அதுவும் நல்லாயிருக்கும். நான் காரம் ரொம்ப அதிகமாக போடல, கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், அதுக்காக அது மாதிரி கலந்துருக்கேன். இனிப்பு புளிப்பு காரம் அப்படின்னு சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மிளகாய் இன்னும் நல்லா பக்கம் வரணும். அது வரையும் அப்படியே சக்கினி ஒரு தட்டில் நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதை நல்லா தடவி விட்டுடணும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக அது வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இதை அப்படியே இறக்கி இதில் கொட்டிட வேண்டியதாங்க. நம்ம நல்லா 2 மாங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு சுருண்டு வந்துட்டு பாருங்கள். அப்படியே இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இறக்கி அந்த தட்டில் கொட்டிட வேண்டியதாங்க. தட்டில் நல்லா கொட்டி அழகாக அப்படியே மெல்லிசாக தட்டி விட வேண்டியதான். நல்லா ஒரு தோசை பரட்டியோ இல்லை வேறு ஏதோ வச்சுக்கிட்டு நல்லா சமமாக அழகாக வர மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போடுங்க. கொஞ்சம் நான் சுமாரான தட்டில் தான் போட்டிருக்கேன். சமமாக எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் வர மாதிரி பார்த்துங்க. நல்லா மொத்தமாக வந்துடாமல் சமமாக வர மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி சமப்படுத்தி அடிக்கிற வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காய வச்சிங்கன்னு வச்சுங்க, சூப்பராக காஞ்சிரும். அதுக்கு பிறகு எடுத்து கட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் பிறகு காட்டுறேன். நல்லா நம்ம இந்த மேங்கப்பூரை காய வச்சாச்சு பாருங்க, எப்படி இருக்கு தெரியுதா. இந்த அளவுக்கு நம்ம காய வச்சிட்டோம். இதை இப்போ நம்ம வெட்டலாம். எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் வெட்டிங்க. இந்த மாதிரி லேயராக வெட்டி எடுத்துங்க. அழகாக இந்த மாதிரிலாம் கூட
நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்போ இந்த மேங்கோ பாரை டேஸ்ட் பண்ணலாம். அந்த பிசுறு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, அருமையான வாசனைங்க. ஆஹா, என்ன சொல்கிறேன்? ஐயோ, சின்ன பிள்ளை ₹1. அதை இப்போ நம்ம கையோடைய அதான் ருசியாக செஞ்சு சாப்பிடும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அளவே இல்லைங்க. அப்படி இருக்கு. அதை சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அப்படி வருது. நல்லா காரமாகவும் இருக்குங்களா, காரம் இனிப்பு புளிப்புன்னு இந்த சீசனில் இதுமாரி ஒரு 2 மாங்காய் போட்டிங்கன்னா இந்த தான் செய்யலாம். நல்லா ஒரு நாள் நல்லா காய வைங்க, வருஷ கணக்கில் வீணாக போகாமல் இருக்கும். உடம்பு சரியாதவங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க, அதாவது இது சாப்பிடும்போது உண்மையாக குழந்தையாக மாறி போவோம். கண்டிப்பாக அப்படி இருக்குங்க எனக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த அல்டிமேட்டான ருசியில் இருக்குது மேங்கோ பார் மிட்டாய்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போவாங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பார்க்குறது இல்லைங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை நம்ம எல்லாம் எடுக்கிறோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்குங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.